மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 9th மேக்ஸ் சமச்சி சாப்டர் 3ல வந்து எக்ஸசைஸ் 3.1 பார்க்குறோம். விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸ் ஆன் பாலினோமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலினோமியல் இல்லை அப்படின்னா வை தட் இட் இஸ் நாட் அ பாலினோமியல் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க. பாருமா, பாலினோமியல் அப்படின்னா என்னென்னா பவர் வேல்யூ மைனஸில் வராது, மைனஸில் வந்தாலே அது நாட் அ பாலினோமியல். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் 4 இருக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மேலே போகும்போது மைனஸாக வரும், மைனஸாக வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாலினோமியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் நாட் அ பாலினோமியல் பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் வேல்யூ வில் பி ப்ரெசன்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, இதில் வந்து பாருங்க எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ பாலினோமியல். ஓகேவா? தேர்டு ஒன் பாருங்கள், தேர்டு ஒன்று பாருங்கள், எக்ஸ் வந்து கீழே தான் வந்திருக்கு, கீழே வந்தனாலே அது நாட் அ பாலினோமியல். அடுத்த 4 ஒன்று பாருங்கள், எக்ஸில் வந்து பாருங்களேன் -2 இருக்குது, -2 மேலே வரும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ இட் ஈஸ் ஏ பாலினோமியல். அடுத்து ரூட் வந்தாலும் நோ ப்ராப்ளம், இட் ஈஸ் ஏ பாலினோமியல். இதில் வந்து பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், எம் ஸ்கொயர்டு மைனஸ் ரூட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், இந்த எம் இருக்குல்லடா அந்த இடத்துல கியூப் வேல்யூ ப்ரெசென்ட் ஆகும். சரிங்களா? அப்போது பவர் வேல்யூ 1/3 இருக்கும் பட்சத்தில், அது பாலினோமியல் கிடையாது. ஸோ அது இட் இஸ் நாட் அ பாலினோமியல். ஓகே பாப்பா, இந்த ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அண்ட் எக்ஸ். நமக்கே தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்னா ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர்டில் இருக்க கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ட் என்ன. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 2/5 தான் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, -3. செகண்ட் ஒன் பாருங்க, -2. இதில் எக்ஸோடது -√7. தேர்ட் வந்து பை. ஃபோர்த் வந்து பாருங்க -1. சரிங்களா? ஃபிஃப்த் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு √3. எக்ஸோடது என்னது, √2x. ஓகேவா? இதில் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எதுவுமே இல்லை, 1ன்னு வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து -7/2. ஓகேங்களா? செகண்ட் சம் இஸ் கிளியர். சரியாப்பா? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினோமியல் கேட்டிருக்காங்க. வெறுமனே டிகிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் எது பவர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. இதில் எது பவர் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு, 7. ஸோ நான் 7 எடுத்து எழுதிக்கிறேன். செகண்ட் ஒன் பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணுற மாதிரி வேல்யூ இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூபை வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்கும். எக்ஸ் கியூப் வெளியே இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குது, 1 தான் வரும். சரிங்களா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பவர் 1 ப்ளஸ்ஸு இதில் கியூப் வேல்யூ போயிடுச்சுன்னா என்ன வரும்ப்பா, 6x கியூப்னு வரும். சரியா? 6x கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண இங்கே ரிமைனிங் 1 எக்ஸ் மட்டும் இருக்கும். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 6x பவர் 4. ஸோ இதோட டிகிரி வந்து எவ்வளோ, 4. ஓகேவா? அடுத்து இதையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. மல்டிப்ளை பண்ணால் பவர் ஆட் பண்ணால் போதும். 3 + 2 5. அடுத்து எக்ஸ் ப்ளஸ்ஸு 3 + 1 4. ஓகேங்களா? ஸோ இதில் பவர் வேல்யூ வந்து எனக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 5 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இதில் பவர் வேல்யூ 6 தான் கரெக்டாக இருக்குது, 6. இதில் 5 வேல்யூ என்ன பார்த்துக்கோங்க, 4 இருக்குது. நல்லா கவனிங்க, இதில் 5 தான் வரும், 4 இல்லை. சரியாப்பா? 5. ஓகே, இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரீரைட் த ஃபாலோயிங் பாலினோமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது என்ன பண்ணணும், வி ஹாவ் டு அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். பிக்ல இருந்து அசெண்டிங் ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பிக்ல இருந்து ஸ்மால் வரைக்கும் எழுதுவோம். பிக் பவர் வேல்யூ என்னது, எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட். அடுத்து 6x ஸ்கொயர்டு, அடுத்து ப்ளஸ் எக்ஸு, அடுத்து -9. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டு ஃபார்மு. ஸோ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, பவர் வேல்யூ -7/2 எக்ஸ் பவர் 4 தான் பவர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து கியூப் வேல்யூ -x கியூபு ப்ளஸ்ஸு √2x ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு எக்ஸு. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து கியூப் வேல்யூ, இதில் அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது பாருங்கள். எக்ஸ் கியூப் -6/5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x -1. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து பாருங்கள், பவர் வேல்யூ 4 இருக்குது. 9y பவர் 4 ப்ளஸ் 5y கியூபு ப்ளஸ் y ஸ்கொயர்டு, தென் -7/3y -11. அவ்வளோதான் இப்போ ஆன்சர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.